ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். அல்லேலூயா. பாருங்க, இப்போதான் 2025 வருஷம் பிறந்த மாதிரி இருக்கு. ஆமேன். அதுக்காக ஆயத்தமாக இருந்த மாதிரி ஒரு புதிய ஆண்டை பார்த்த மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த முதல் மாதத்தினுடைய கடைசி வாரத்துக்கு வந்துட்டோம். 27வது நாள் எவ்வளோ வேகமாக போகுது இல்லை பிள்ளைல. இங்கே அழகாக வசனம் சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி 26 நாட்களை நடத்தி இந்த 27வது நாளை காணும்படி செய்திருக்கிற அல்லவா தேவப்பிள்ளை. இந்த புதிய ஆண்டில் கடந்து பாருங்க, அவங்க வாழ்நாள இத்தனை வயது வரலும் எவ்வளோ அழகாக நம்மளை நடத்தி கொண்டு இருக்காரல்ல. அவர் நடத்துறதுனால்தான் இன்னைக்கு வரலாம் நான் ஜீவனோடு இருக்கேன். ஆனஸ்டாக சொல்ல முடியும் தேவப்பிள்ளையில். அவர் நடத்தலைன்னா என்னைக்கோ நிர்மூலமாயிட்டு இருப்போம், மண்ணுக்குள் மண்ணாக போயிட்டு இருப்போம்ல. ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர், நித்தமும் நடத்தி இந்த ஜனவரி இந்த கடைசி வாரத்திலும் கூட உங்களை நடத்துவார். இந்த ஆண்டு முழுவதும் உங்களை நடத்துவார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களை நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. என்னென்ன காரியத்தை எதெல்லாம் அழகாக செய்யணுமோ அவர் செய்து முடிப்பார். நாம் விசுவாசித்தா போதும், ஆண்டரை பற்றி கொண்டா போதும். ஆமேன். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, தேவப்பிள்ளையில் வற்றாத நீரூற்ற போல இருப்பார். மகா வறட்சியான, ஒருவேளை இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒரு பயங்கர ட்ரைனஸ் பிரதர். இப்போ ஃபைனான்ஷியலி பிரச்சனை, ஆமாம், வீட்லேயும் பிரச்சனை, சமாதான குலைச்சல்கள், நிறைய போராட்டம். ஒருவேளை கடினமான பாதையில் நீங்கள் ஒருவேளை இதை கடந்து வந்திருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. கடந்த வருஷம் தான் அப்படி நடந்துச்சு, இந்த வருஷம் அப்படியே வருதுன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க. அவர் உங்களை எப்படி தரமா வைக்க போறாரா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்ற போல. அப்படின்னா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்? இப்போ யோசித்து பாருங்க. அவ்வளோ அழகா பசுமையாக அவன் பார்க்குறதே கண்குளிர இருக்கும். ஆமேன். நீங்கள் சில இந்த நீரோடைகள் இருக்கிற இந்த தென்னை மரங்களெல்லாம் பாருங்கள், அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த இளநீ. அது மாத்திரம் இல்லாமல் அந்த நீரோடைகள் இருக்கிற அந்த பயிர்களெல்லாம் பாருங்கள், அவ்வளோ க்ரீனிஷாக ரொம்ப அழகாக செழுமையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எதெல்லாம் வறட்சியாக வனாந்தரமாக இருக்கோ அதெல்லாம் பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையிலே தேவனாக இருக்கிறார். ஆமேன். மகா வறட்சியாக இருக்கா? சோர்ந்து போகாதீங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி. அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக வற்றாத நீரூற்ற அவர் இருக்கும்போது அதில் குறைவு இருக்குமா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை திருப்தியாக வைக்குவேன்னு. இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களை அழகாக திருப்தியாக நடத்த உண்மையில் இருக்கிற இனி வர நாட்களில் நீங்கள் திருப்தியாக தான் இருக்க போகிறீங்க, ஒன்றிலும் குறைவில்லாமல். அல்லேலூயா. உபாகம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் கால்களில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. எப்படிங்க இது நடக்கும்? ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ அழகாக நடத்தியிருக்கா பாருங்க. 40 வருஷம் வஸ்திரம் பழசா போலையா, பாதரட்சை பழசா போலையா, அவங்க வளர்ந்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ அற்புதம் இல்லை? அதுதான் ஆண்டவர். நானே உன் தேவனாக கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. தேவப்பிள்ளை, இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, பயப்படாத, மகா வறட்சியை பார்த்து பயப்படாத, இன்றைக்கும் நான் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறேன். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவேனா, உங்களை நடத்த மாட்டேனா? நிச்சயமாக ஆண்டு நடத்துவார், நித்தமாக நடத்துவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்று போல இருப்பீங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரப்பா. எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத இருக்கிற நீரூற்றை போல வைக்கிற கர்த்தர். யார் வறட்சியை வனாந்தரத்தை பார்த்து சோர்ந்து போயிருப்பாங்கன்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்த கர்த்தர், இன்னைக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா. இன்றைக்கு அற்புதம் செய்யுங்க. இவளை கரம் பிடித்து நடத்துங்க. ஆண்டவரே, உங்கள் கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. பாதுகாத்துக்கொள்ளும், எல்லா சத்துருவின் தீங்குக்கு விலைக்கு காய்ச்சலும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே,
ஆமென். அவர்களை நடத்துவார். தைரியமா போங்க. God bless you.